ஹலோ ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 5 டேஸ் கழிச்சு இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். நல்லபடியாக சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மண்டே மார்னிங் போய் அட்மிட் ஆகிட்டேன் கரெக்டாக டைமுக்கு. பட் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு இழுத்து 5 o'clock தான் வந்து சர்ஜரியே பண்ணாங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து வடோட்ரா வந்து போயிருந்தோம் சர்ஜரிக்காக. அங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்து மண்டே ஈவினிங் சர்ஜரி முடிச்சு டியூஸ்டே ஈவினிங் தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். விட்டால் போதும்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல்னாவே பயம். டெலிவரிக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே இல்லை. அந்தளவுக்கு வந்து உடம்புக்கு எதுவும் வராமல் பார்த்துக்கணுன்னு வந்து கான்ஷியஸாக இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வர்றதை நம்மளால் தடுக்கவே முடியாது. ஸோ லெஃப்ட் ஹேண்டை மட்டும் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஒரு 10 days கழித்து வந்து திரும்ப வர சொல்லியிருக்காங்க ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்காக. ஸோ இந்த ஃபுட் சார்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, டயட் சார்ட்லாம். அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் வெளியே மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நமக்கு ஏதாவது காரசாரமாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் உடனே வந்து களியும் முள்ளங்கி சட்னியும் தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்டிருந்தேன். அம்மாவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதிகமாக கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கல. இது மண்டே அன்றைக்கி மார்னிங் போய் ரெஜிஸ்டர் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி மட்டும் தான் எடுத்தேன். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து கேவலமாக திட்டிகிட்டு இருந்தார். ஏம்மா இதெல்லாம் வீடியோ எடுக்கிறியா, விவசாயே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த 2 கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன் டியர்ஸ். அப்புறமா இதுதான் அந்த ஃபுட் டயட் மெனு சார்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சுட சுட வந்து களியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சட்னி போட்டு அது மேலே கொஞ்சம் நெய் கொஞ்சம் தடவி வந்து சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி களியோட என்ன காம்பினேஷன், குழம்பா சட்னியா நான்வெஜ் வச்சு சாப்பிட்டா பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.